விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தெற்கு நகரம், வடக்கு நகரம் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் பிரிசில்லா பாண்டியனை ஆதரித்து கழக தொண்டர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் செயல்பாட்டில் தகரமும் பழைய இரும்பும் இருப்பதாக விமர்சித்தார். அதிகமாக நல்லது கட்டது எல்லாத்துக்கும் வந்தேன், விசேஷ வீடுகளுக்கு வந்தேன், எந்த பிரச்சாரம் வந்துட்டு தான் இருக்கு. அதனால நானும் சகோதரி பிரிசில்லா பாண்டியன் அவர்களும் இணைந்து இந்த தொகுதியை பலமான ஒரு தொகுதியாக ஆக்குவோம். அவர் சுயம்பாக செயல்படுவார். எல்லா சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக நிச்சயமாக அவர் இருப்பார். அது எந்த சந்தேகம் கிடையாது. அவர் உண்மையிலேயே ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர், அம்மாவுடைய ரசிகர். அவருடைய பேச்சிலும் தெரிகிறது. அம்மாவின் மீதும், தலைவர் மீதும், எம்ஜிஆர் மீதும், அதிமுக நண்பர்கள் மீதும், தொண்டர்கள் மீதும் ஒரு பாசம் கொண்டவர். அவர் ஒரு அமைப்பில் இருக்கிறார். அதற்காக மற்ற அமைப்புகளை தாழ்த்தியோ குறைத்தோ மதிப்பிட்டு பேசுவது கிடையாது. பிறரை மதிப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்வார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக பிரிசில்லா பாண்டியன் செல்வார்கள். ஆகவே இங்கேயே அவர் அலுவலகம் அமைத்து இங்கேயே வீடு பார்த்துட்டாங்க. வீட்டில் இருக்காங்க, பர்த்தா வீட்டில் இருக்காங்க, பர்த்தா வீட்டில் இருக்காங்க. இந்த வீடு பார்த்துட்டு இருக்கோம். உடனே பார்த்தா வீடு அவர் கிடைக்கிறேங்கிறாங்க. எனக்கே வீடு கிடைக்கல. நானும் பார்த்து அழுத்து போனேன். எனக்கு கடை கொடுப்பாங்க. அந்த வீடை பார்த்தா எனக்கு அந்த வாசு பார்க்கறாரு, செட் ஆகாது. அதே மாதிரி இவங்க வீடு ஒரு வீடு கிடைச்சி நான் தான் அந்த வாசு செட்டில் வேண்டாம். அதான் பிரச்சனை ஒழிய சுற்றி விடுவாங்க. இந்த அம்மாவுக்கு வீடு கொடுப்பதற்கு எல்லா சமுதாயத்திலும் சிலமா சமுதாயத்தில் கூட இப்போ 62 பேர் எங்கள் வீடு பெரிய வீடு இருக்காங்க. நான் எழுதி சொல்லுங்க, ஒரு ஆய்வு கொடுக்குறாங்க. இதுதான் தேர்தல் அலுவலகமாக வச்சுக்கிற போகிறோம். இந்த மண்டபத்தை அப்படியே இருக்கிற போகிறோம். நல்லா பார்த்து வச்சுட்டு 2 ஏசி போட்டு மணமகள் ஒட்டிட்டு 20 நாளைக்கு காற்று ஊற்றிட்டு இதுலேயே 1000 பேர் போட்டு போட்டுக்கிறாங்க. உள்ள தெருப்புல போட்டால் கார் வச்சு போக சத்தமாக இருக்கும். செட்டு போட்டால் மழை வச்சா முழுவோம். சில சிரமம் இருக்கு. இதுதான் பிரச்சனையே இல்லை. நான் ஏற்படுறதுக்கு மாட்டி விடாச்சுன்னா நம்மளால வர்றவங்க நைட் படுத்துக்கிறாங்க, உரைக்கிறாங்க, சமையல கூட படைச்சு விடுறாங்க. நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டு கட்சிகளை பார்த்துட்டா கார் விழுந்துடும். இது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயே வச்சுருவோம். இதுதான் சரியா இருக்கும். வெளியூருக்காரங்க யாராவது வந்தால் கூட எந்த கட்சியிலும் நம்ம கூட்டி கட்சி வந்தாங்கன்னா தங்கிக்கிறாங்க. நல்லா பாயில் வாங்கி எடுத்து போட்டோம்னா படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் டீ கடை இருக்குது, டீ கடை இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. அதெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு நல்லா வடையில இருப்பாங்க. நல்லா சாப்பிட வேண்டியதா இருக்க வேண்டியது. இங்கே ஒரு பொறுப்பாளங்க வீட்டில் கொடுத்து ஆளுநர் வச்சிருந்து ஒரு ஆளை போட்டுருவோம். கரெக்டாக கட்சி அரிசி இங்கே வச்சிருவோம். அடுத்த வாரத்தில் திறந்துச்சு கொடிய கிடியில் கட்டி ஜாம்பூன் திறந்துடும். தேர்தல் அலுவலகமாக, நாட்டுவாளர்களுடைய அலுவலகமாக இந்த மண்டபம் தான் இருக்குது. இது ஒரு ஆட்சியான மண்டபம். நம்முடைய நிகழ்ச்சிகள் நிறைய இங்கே நடத்திருக்கோம், நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கோம். அதனால இருந்தால் ஒரு கவிதா ராணியெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். சடக்குன்னு வந்துடும். அவங்க உள்ள இல்லை. அங்கே ஒரு இடம் பார்த்தோம், அது உள்ளே போகிட்டு போன உடனே நம்ம பார்த்த இடமே உள்ளதாக இருக்கு. அது சந்துக்குள்ள அது சிரமம். இதெல்லாம் சல்லு வருவாங்க. சாப்பிட்டு மாரியம்மன் சாமியை புரிஞ்சு சாமியை போட்டு வந்துருக்கு தாமரை போட்டு கேட்க வந்து விட்டு வேண்டியதான். இவங்களும் அம்மாவும் வேட் பண்ண முடியும், எம்எல்ஏவும் பழக்கம் வந்துடுவாங்க. இது ரோட்டுக்கோள் இருக்குது. அதனால இதுதான் நமக்கு தேர்தல் அலுவலகம். அலுவலகத்தில் 2-3 நாள் நல்ல நாள் பார்த்து 5ஆம் தேதி திறந்துருக்கும். 5ஆம் தேதி வச்சிருக்கோம். 5ஆம் தேதி திறந்து காலையில் வந்துடுறேன். திறந்துருக்கோம். முடிச்சிருவோம். இது அலுவலகம்.